ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கான வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா T20 வேர்ல்டு கப் டே 1 ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. எந்தெந்த டீம் எந்தெந்த மேட்சஸ்லாம் என்ன மாதிரி வின் பண்ணியிருக்காங்க, க்ளோஸாக போச்சா, அதாவது அசோசியேஷன் நேஷனை சாதாரணமாக எடை போட்டால் இதுதான் பாகிஸ்தான் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெதர்லாந்து vs பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு பாகிஸ்தான் தட்டு மாதிரி தான் ஜெயிச்சாங்க. 147 ஆல் அவுட் ஆகிட்டாங்க நெதர்லாண்ட். பட் பாகிஸ்தான் கடைசி ஓவர் எடுப்பு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. 182 ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கு முக்கியமாக தேங்க்ஸ் பண்ணோம் ரொமோரியோ ஷெஃபர்ட். ஆர்டிக் விக்கெட் எடுத்தாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொமோரியோ ஷெஃபர்ட். ஓவரால் எல்லா லீக்லையும் பயங்கரமாக பண்ணுறாரு. ஓகே, மூவ் ஆன் பண்ணுவோம். டீம் இந்தியா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது செகண்ட் மேட்ச் முடிச்சுட்டு தேர்ட் மேட்ச்சு பார்த்துருந்துருப்பீங்க. மேட்ச் எந்த மாதிரி போச்சு நம்ம ப்ரிவியூவில் சொல்லிட்டு இருந்தோம். யூஎஸ்ஏ சாதாரண டீம் கிடையாது. என்ன தான் கடைசி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு 15 மேட்ச் மட்டும் தான் இன்டர்நேஷ்னல் மேட்சை விளையாடினாங்க ஓவராலாக. அதில் இதுமாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே லாஸ் பண்ணாங்கன்னா அந்த இல்லை பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுங்க. இல்லைனா என்ன வேணா ஆயிருக்கும். சூரியகுமார் யாதவுக்கு அவர் 10 ரன்ஸ் இருக்கும்போது ஒரு கேட்ச் கொஞ்சம் டஃப்பான கேட்ச் தான். பட் அது பிடிச்சிருந்தா அங்கேயே மேட்ச். இந்தியா பேட்டிங் கொலாப்ஸ் இது வரைக்கும் நான் இதுமாரி பார்த்ததே இல்லைங்க. இந்த கொலாப்ஸ் ஆகலாம், யூஎஸ்ஏ கூட ஆகலாம் அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா டீமும் கிரிக்கெட் எந்த டீம் எனி டே எந்த டீம் ஆனாலும் ஒரு டஃப் ஒன்றுனே சொல்லலாம். பட் இந்தியா இதுமாரி ஆவாங்கன்ட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா ஆனால் இந்த அளவுக்கு ஆவாங்க நான் எதிர்பார்க்கல. இயர்லியாக விக்கெட் போகணும்னு நினச்சேன். பட் 10 ஓவர்லேயே 64 ஏதோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 74-6ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம் அவங்க ஒரு வே ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அது ஓகே, அது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு 5 விக்கெட் ஆயிடுச்சு. அட்டிக் பாண்டியா வந்தார். அப்போ வரும்போது 4 விக்கெட் டவுனில் வந்தாங்க. எதுக்கு அட்டிக் பாண்டியா அவ்வளோ சீக்கிரம் அடிக்க போகிறாரு? ஓகே, பட்டுச்சுன்னா ஓகே. பட் இன்னும் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா 100 ரனில் பொட்டலமாகிட்டு இருப்பாங்க இந்தியா. அதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சுட்டு இருப்பாங்க. யூஎஸ் 100 ரன்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு இருப்பாங்க. 120 நான் நினச்சிட்டே இருந்தேன் 120க்குள்ளே இந்தியா நிறுத்தினாங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்ஏ ஒரு வரலாறு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இந்தியா ரைட் பேக்குங்க. என்ன ஒரு ஃபுல் பேக்குங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன், லீடிங் ஃபார் த ஃப்ரண்ட். என்ன மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சார். இதுமாரி தான் விளையாடணும் அப்படின்ட்டு அவர் மட்டும்தாங்க ஒரு சைடு நின்று டஃப்பான பாலை அழகாக சிங்கிள் டாட் ஆடிட்டு லூஸ் பாலை மட்டும்தான் பனிஷ் பண்ணார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் பால் லூஸ் பாலை மட்டும்தான் பனிஷ் பண்ணார். லாஸ்ட் 2 ஓவரில் மட்டும்தான் அவரோட ட்ரேட்மார்க் ஷாட்லாம் வெளியேற்றிட்டு வந்தார். அது வரைக்கும் டீசெண்டாக ரன்ன பால் தான் விளையாடிட்டு இருந்தார். அதான் அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு. மற்றவங்களுமே சுற்றலை. அதுதான் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினார். ஓகே, அதுக்கப்புறம் 160 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க இந்தியா. எனக்கு 160 ரன் அடித்தோடனே தெரிஞ்சிருச்சு. ஓகே, வின் பண்ணுறவங்க ரொம்ப பேடாக போட்டால் மட்டும்தான் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். பட் யூஎஸ்ஏ பவுலர்ஸுக்கு கிரெடிட் கொடுத்தே அவனுங்க. செம்ம பவுலிங்க. உண்மையிலே 160க்கு நீங்கள் மேட்ச் முன்னாடி கேட்டிங்கன்னா இந்தியா 160க்கு ஓகேனா கேட்டிங்கன்னா 100% ஷோர்னே சொல்லிருப்பாங்க. பட் 120க்கே இந்தியாவை சுருக்க வேண்டியது அவங்க லைட்டாக கோட்டை விட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்தியா பவுலிங் வந்தாங்க. யூஎஸ்எஸ் சேசிங் வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி சிராஜ். இதாங்க டைம் ஒரு கிரிக்கெட்டுக்கு எப்படிலாம் மாறுது பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஹைதராபாத்தில் இருந்திருப்பார் சிராஜ். இப்போ இந்தியன் கலர்ஸில் T20 வேர்ல்டு கப் யாரும் நினச்சி பார்த்துருப்பீங்களா? இதுதான் கிரிக்கெட். ஒரு மனுஷனை எப்படி வேணால் இங்கேருந்து வேணால் எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் இஷான் கிஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், இஷான் கிஷனும் இதே மாதிரி தான், சிமிலர் தான். இப்போ முகமது சிராஜ் எப்படிலாம் மாறுது பாருங்கள். ஓகே, முகமது சிராஜ் டிஎஸ்பி சிராஜ் இந்தியன் கலரில் சார்ஜ் எடுத்த உடனே ஒரு பயமான ஒரு 3 விக்கெட், பவர் பிளேயில் 2 விக்கெட். அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. அக்ஷதீப் சிங் அவரை பற்றி சொல்ல வேணாம். அவர் போட்டாலே பவர் பிளேயில் விக்கெட் வீயுது. அட்டிக் பாண்டியா மட்டும் தான் கொஞ்சம் அடி வாங்காலும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணார். அது கன்வெர்ட் பண்ணலை ஃபீல்டர்ஸ். பட் ஓவராலாக இந்தியன் டீம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் பட்டேல் சூப்பராக நின்று போடுறாரு. ஓகே, இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லெசன் தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுமாரி ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா எந்த மாரி சுச்சுவேஷன் எடுத்து போகலான்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா கேரி பண்ணி அப்கமிங் மேட்ச்சை இதுமாரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இதுமாரி ஆடலான்ட்டு ஒரு பாடனே சொல்லலாம். பட் யூஎஸ்ஏ எனிவே பக்காவான கிரிக்கெட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடினாங்க. யூஎஸ்ஏ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. என்னன்னா ஒரு வருஷத்தில் 15 மேட்ச் விளையாடி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோங்க. ஏன்னா ஒரு இந்தியா டீம் வேர்ல்டு நம்பர் 1 டீமு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு எல்லோரும் யூஎஸ்ஏல பாதி நேரம் வேலை செஞ்சுட்டு பாதி நேரம் தான் கிரிக்கெட்டே விளையாடுறாங்க. அப்படி பொறுத்த நிலைமையில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் யூஎஸ்ஏ. பட் இந்தியன் டீம் அடுத்த மேட்ச்
பற்றி பேசுவோம். ஓகே, இந்த ரிவ்யூ வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு என்னென்னலாம் வேணும், வேறு எந்தெந்த மேட்ச்லாம் ப்ரிவியூ பண்ணலான்ட்டு நம்ம இந்தியா மேட்ச் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, அடுத்து ராஸ்மோலை சந்திப்பு வந்து ஓகே பை கிஸ்.